அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 12ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 12ல் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜஸ் சராசரிகள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். இப்போ ஒரு கொஸ்டினாக ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 12, 17, 5, 8, 13, 6, 9 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இடைநிலை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைநிலை கேட்டாலே ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜஸ்ட்டு அதை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு நடுவில் அந்த மிடில் நம்பர் என்னன்னு பார்த்து அதை எழுதினாலே அதுதான் ஆன்சராக வரும். அப்படியே இதை ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசை இறங்கு வரிசை எதுனாலும் எழுதலாம். ஏறு வரிசையில் எழுதுங்க. சின்ன நம்பர் 5, 6, அதுக்கப்புறம் 8, 9, 12, 13, 17 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் அப்படியே ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இதில் மிடில் நம்பர் இந்த பக்கம் ஒரு 3 நம்பர், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் போணுச்சுன்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் இடைநிலை. சிம்பிள் தான். அப்போ ஆப்ஷன் என்ன? பி. ஓகேவா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 7 மாணவர்களோட அந்த பணம் கொடுத்துருக்காங்க. இவற்றின் இடைநிலை அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கே மாதிரி தான். இடைநிலை அளவுனாலே என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஏறு வரிசை இல்லை இறகு வரிசையில் தான் எழுதணும். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஸ்டினை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுன்றனால சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டே கொடுத்துருக்கலாம். அப்படியே ஏறு வரிசையில் எழுத வேண்டியதான். 22, 23, அதுக்கப்புறம் 26, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 28, அதுக்கப்புறம் 40, 43, 42, 43 இப்படி ஏறு வரிசையில் எழுத வேண்டியதான். மிடில் நம்பர் வரலைன்னா நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி போடுவோம். ஆனால் இதுலேயுமே பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர் போணுச்சுன்னா நடுவில் 4ஆம் நம்பர். ஏன்னா 7 பேர் தான். மிடிலாக 4ஆவது நம்பர் இருக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 28. ஆப்ஷன் சி தான். சிம்பிளான கணக்குகள் தான் இதெல்லாம் கேட்டால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக குரூப் 4லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும்போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆவரேஜில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பதிலாக மாற்றி இன்னொரு அளவை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நிறைய கொஸ்டின் பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 மாணவர்களோட சராசரி 150 தான். இதை வந்து 2 டைப்பில் போடலாம். கொஞ்சம் லென்த்தாகவும் போடலாம், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். லென்த்தாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொசீஜர் என்னென்னா 10 மாணவர்களோட சராசரி 150னா 10 மாணவர்கள் அவங்களோட சராசரி 150னா மொத்தம் 10 பேரோட உயரம் மொத்தமாக பெருக்குனாக்கா 1500 சென்டிமீட்டர் வரும். ஆனால் சரி பார்க்குறப்போ ஒருத்தவங்களோட சென்டிமீட்ரு 140 என்பதை 130ன்னு எடுத்துட்டாங்களா, கம்மியாக எடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். அப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் இதோடு கூட்டணும். கூட்டினாக்கா 1510ன்னு வந்திருக்கணும். இதுலேருந்து தான் சராசரி கண்டுபிடிச்சிருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களோட மொத்த உயர கூடுதலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை 10ஆல் டிவைட் பண்ணாக்கா ஒரு 0 போனால் 151ன்னு ஆவரேஜ் வந்திருக்கணும். அவங்க வந்து 130ன்னு எடுத்துட்டாங்க 140க்கு பதிலாக. அப்போது இப்போ என்ன 151 சென்டிமீட்டர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். இப்படி போடணும். இது கூட கணக்கு சின்னதாகவே போட்டோம். ஈஸியாக 10ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 12, 13 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறையா பெருக்கிட்டு இருக்கணும். இதை ஷார்ட்கட்டாக எப்படி போகலன்னா 10 மாணவர்கள் 150 சென்டிமீட்டரா 140ங்கிறத 130ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ கம்மியாக எடுத்துட்டாங்க. ஒரு 10 அதிகமாகணும். 10 அதிகமானுச்சுன்னா ஆவரேஜ் சராசரி உயரத்துலேயும் அதிகமாகுமா. அதை என்ன பண்ணால் எவ்வளோ கம்மியாக எடுத்தாங்களோ அந்த கம்மியாக எடுத்தது 10. மொத்தம் எத்தனை மாணவர்கள் 10. அதை 10ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். 1. அப்போது ஏற்கனவே எடுத்த ஆவரேஜில் 1 அதிகமாக வந்திருக்கணும். இப்படி கம்மியாக எடுத்ததுனால 1 கம்மியாக வந்துட்டுன்னு இந்த 1 மட்டும் இந்த 150ஓடு கூட்டினா போதும். 150 + 1 151 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்துருக்கணும். ஓகேவா. எப்போவுமே இந்த மெத்தட்லேயே போட்டு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். கணக்கு அந்த கால்குலேஷன்லாம் டஃப்பாக கொடுத்தாலும் இந்த மாதிரி வரப்போ ஈஸியாக போட்டுடலாம். நிறையா கணக்கு இதில் பார்ப்போம். ஜஸ்ட்டு அந்த எத்தனை பேர் மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்காங்களோ அது தப்பாக எடுத்த அளவு அது அதிகமாகுதா கம்மியாகுதான்னு பார்க்கணும். 130ன்னு கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போ ஆவரேஜ் அதிகமாகணும். அதனால் வர நம்பரை இதோடு கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா. பாயிண்ட் நம்பர்லாம் போனால் கொஞ்சம் அதிகமாக போகும். அந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. அதாவது 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரோட சராசரி 20னா மொத்தமாக பெருக்குனாக்கா 80ன்னு வரணும்.
இப்போ இந்த 4 நம்பர்லேயும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 22ன்னு வருதான். அப்போ 4 நம்பரோட ஆவரேஜ் 22ன்னு வந்தால் 88ன்னு வரும். அப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? 8. ஓகேவா? அந்த 8 தான் இந்த 4 நம்பர்லேயும் சேர்த்துருக்காங்கனாக்கா 4ஆல் டிவைட் பண்ணால் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு தான் போடணுன்னு இல்லை. 20ங்கிறது 22ஆக மாதிரி இருக்குது. ஆவரேஜில் வித்தியாசம் என்ன? 22 - 20 2ன்னு வரும். இந்த 2 தான் 4 நம்பர்லையுமே கூட்டினா. ஏன்னா சராசரினாக்கா அந்த கூட்டு நம்பர் எல்லாத்துலேயுமே பிரிஞ்சு போகணும்ல, 4த்துக்குமே பிரிஞ்சு போகணும்ல. அப்போ 4த்துலையுமே இந்த 2 கூட்டினா தான் வரப்போகுதுன்னு இந்த 22லேருந்து 20 கழிச்சு 2ன்னு இப்படியே ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் பாருங்கள் 2 தான் வரும். ஓகே, இதுக்கு ரொம்பவுமே யோசிக்க தேவையில்ல. இந்த மாதிரி போடலாம், டைம் அதிகமாக எடுக்காது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4 நம்பர்லேயுமே கூடுதா? ஒரே நம்பர் தான் கூடுதுனாக்கா 4 நம்பர்லேயும் என்ன நம்பர் கூடுனா 22 வரும். 22லேருந்து 20 கழிச்சா 2 வரும்னு ஈஸியாக போட்டுருக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காணவும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கில் அந்த ஷார்ட்கட்டாக போட்டால் ஈஸியாக இருக்கும். அதாவது 75 நம்பரு 27 சராசரி. ஒரு நம்பர் மட்டும் 53ங்கிறத தவறுதலாக 43ன்னு எடுத்துட்டாங்க. அப்போது சராசரியில் எவ்வளோ உயரணும்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, எப்படி எடுத்தாங்க? 43ன்னு எடுத்துட்டாங்க 53க்கு பதிலாக. அப்போது எவ்வளோ மாறி இருக்குது? 53ல் 43 கழிச்சா 10. அதிகமாக எடுத்துருக்காங்களா கம்மியாக எடுத்துருக்காங்களா? 53க்கு பதிலாக 43 தான் எடுத்துருக்காங்க, கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போது இந்த 10 வந்து மொத்த கூடுதலில் போய் ஆவரேஜ் அதிகமாகணும். அப்போ இந்த 10 என்ன பண்ணணும்? மொத்த எண்ணிக்கையால் வகுக்கணும். மொத்த எண்ணிக்கை என்ன? 75. அப்போ 10 / 75ன்னு போட்டாக்கா அடித்தோன்னாக்கா 10 75 இந்த மாதிரி வகுத்து போடுவோம். 0 வரும். அப்போது பாயிண்ட் வச்சு 1 75. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 25ன்னு வரும். 0 சேர்த்தோன்னாக்கா 3 75 225ன்னு வரும். மறுபடியும் 25 தான் வரும். 25ன்னு 0 போட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 0.13 மேலே கோடு போடணும். அப்போ இந்த 0.13 தான் கூடணும். ஓகேவா? 53 43ன்னு எடுத்துட்டாங்கனாக்கா 53 எடுத்தால் 10 அதிகமாகணும். அப்போ இந்த ஆவரேஜ் கூடணும். பழைய ஆவரேஜ் என்ன? 27. அந்த 27ஓட இந்த 0.13 மட்டும் கூட்டினா போதும். 27.13ன்னு ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி. இதுக்காக நீங்கள் இந்த 75ஓட இந்த சராசரி எல்லாத்தையுமே கூட்டி அதுக்கப்புறம் இந்த 53ன்னு 10 மாறி இருக்குன்னு சொல்லி 10 கூட்டி மறுபடியும் 75ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக போகும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகேவா? ஆவரேஜ் என்ன? 27.13. அடுத்து இந்த கணக்கு. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 10 குழந்தைகளோட சராசரி 80னா 10ஓட 80 பேருக்குன்னா 800ன்னு வரப்போகுது. அவங்களோட மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 80 இருந்திருக்கும். அதைத்தான் 10ஆல் டிவைட் பண்ணி 80ன்னு போட்டிருக்காங்க. 800ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி. சிம்பிளான கணக்கு. அடுத்து, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும்போது 172 என்பதை 148 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்ததெனில் சரியான சராசரி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இந்த மாதிரி உயரம் வச்சு ஒரு கணக்கு போட்டுட்டோம். அதாவது 172க்கு பதிலாக 148ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ 172க்கு பதிலாக 148ன்னு கழிச்சாக்கா 4 24 வந்து கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போ 24 வந்து மொத்தமாக ஆட் ஆகி எல்லா நம்பர்லேயும் பிரிஞ்சு போகுது. மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 12. அப்போ 24லேருந்து 12 டிவைட் பண்ணால் 12 24ன்னு வரப்போகுது. அப்போ எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் 2 அதிகமாகணும். அப்போ பழைய ஆவரேஜ் என்ன? 152. இந்த 152ஓட இந்த 2 கூட்டினா 154ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் டி. ஓகேவா? இதே மாதிரி தான் அதிகமாக கணக்கு கேட்பாங்க. அதனால தான் 2-3 கணக்கு எடுத்திருக்கு. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கூட அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்னர் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 30 மேட்ச் வரைக்கும் அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 72. 31வது மேட்ச் முடிஞ்சவொடனே 73ஆக மாறுதுன்னா அந்த 30 மேட்ச்லையுமே அந்த ஆவரேஜாக எடுத்த ஸ்கோரை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காரு. அதனால் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே பெருக்கி போடலாம். 30 ஆட்டத்தில் 72 அடிச்சிருக்காரா? 30 ஆட்டத்தில் 72 அடித்தா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 6 7 21 2160 ரன் அடிச்சிருப்பார் 30 ஆட்டம் முடிகிறப்ப. அந்த 31வது ஆட்டம் முடிகிறப்ப ஆவரேஜ் வந்து 73ஆக மாதிரி தான். அப்போ இப்போ பெருக்கி பாருங்கள். 1 3 3
3 9 1 7 7 21 3 16 மிச்சம் 1 2 2 2263 மாறியது 31வது ஆட்டம் முடிகிறப்ப அவரோட மொத்த ரன்ஸு. அப்போ 31வது ஆட்டத்தில் அவர் எவ்வளோ அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க இந்த 31வது ஆட்டத்தோட மொத்த ரன்ஸ்லேருந்து இந்த 30வது ஆட்டத்தோட மொத்த ரன்ஸை கழிச்சா 31வது ஆட்டம் கிடச்சிரும். அப்போது 226063லேருந்து 2160 கழிச்சாக்கா 3 0 1 103 ரன் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 31வது மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருப்பார், 103 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால தான் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 72 இருந்தது 73 மாறி இருக்குது. 30 ஆட்டத்துக்குமே அந்த ரன்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி மொத்தம் இதுலேருந்து கழிச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸி தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண்களின் சராசரி 40 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பர் கொடுக்காம எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போனாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 5 நம்பரோட சராசரி 40நாக்கா 5 × 40 200 வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு. அந்த மொத்த மதிப்பில் இந்த 4 மதிப்பை கழிச்சிட்டாக்கா 5வது மதிப்பு கிடைச்சிருமா? அப்போ 4 மதிப்பை கூட்டுங்க. 20 20 + 35 55 55 + 45 90 100 ஆச்சு. 100 + 37 137 137 இதுலேருந்து கழிச்சா 3 9ல் 3 போனால் 6 63ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 63ன்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் என்ன? சி. இதை எப்படி கூட்டி தான் இந்த 200 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி 40ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இடையில அந்த ஒரு நம்பரை மட்டும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த நம்பரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இது வந்து அந்த இடைநிலை வச்சு போகிறது. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 35 மற்றும் 59 ஆகும். இடைநிலை அளவு காண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடைநிலை அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முகடும் சராசரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சராசரி, முகடு, இடைநிலை இந்த 3மே சேர்ந்து வந்தாலே இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சலான்னு கிளாஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா முகடு = 3 × இடைநிலை அளவு -2 × சராசரி. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கணக்கு போட்டுப்போம். அப்போ முகடு பார்த்தீங்கன்னா 59ன்னு கொடுத்துட்டாங்க. 59 = 3 × இடைநிலை தான் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் -2 × சராசரி வந்து 35ன்னு போட்டாக்கா அப்போ 3xன்னு வரும். இது வந்து 70 59 70 மைனஸ்லேருந்து இந்த பக்கம் வந்ததுனாக்கா 59 + 70 9 12ன்னு வரும். = 3x. அப்போ 3 இந்த சைடு கொண்டாந்து அடித்தா 1 3 3 4 3 12 3 3 9ன்னு வரும். அப்போ x = 43ன்னு வரும். அப்போது இடைநிலை அளவு பார்த்திங்கன்னா 43. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரியான ஒரு கணக்கு அப்பப்போ கேட்டுறாங்க. இதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் வந்த கணக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான கணக்குகள் தான், சிம்பிளான டாபிக் தான் இது கூட. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்ப்போம். நன்றி.